எல்லாருக்குமே வணக்கம். நான் சதீஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் உங்களால் ₹500 இருந்து ₹1000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். உங்கள் கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக நீங்கள் வேலைக்கே போகாமல் வீட்டில் இருந்து ₹500 இருந்து ₹1000 வரைக்கும் தாராளமாக வந்து சம்பாதிக்க முடியும். இதை எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் யாருமே வந்து நம்ப மாட்டீங்க. ஸோ வீட்டில் இருந்தே ₹500 இருந்து ₹1000 வரைக்கும் சம்பாதிக்க முடியுமா, யாருக்கிட்ட கதை விடுற அப்படின்னு தான் நீங்கள் கேட்பீங்க. உண்மையாலுமே சம்பாதிக்க முடியுங்க. நிறைய பேர் வந்து சம்பாரிச்சிருக்கிறாங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் மூலம் வந்து சம்பாரிச்சிருக்கிறான். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. அவன் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ₹800 இருந்து ₹1000 வரைக்கும் சம்பாதிக்கிறான். வெறும் 20 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவன் 21,000 வரைக்கும் சம்பாரித்து அவன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தை வந்து வித்ராவல் எடுத்திருக்கான். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் நம்பிக்கையாக வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன். எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ண தேவையே இல்லை. ₹1 கூட நீங்கள் அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் பணம் கட்டணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணாலே போதும், உங்களுக்கே அவங்க ₹200 வந்து வெல்கம் போனஸாக வந்து கொடுக்காங்க. அவங்க கொடுக்குற போனஸ் பணம் ₹200 வச்சு உங்களால் ₹500 மாற்றிக்க முடியும், ₹500 இருந்து ₹1000 மாற்றிக்க முடியும். இந்த அளவுக்கு நீங்கள் சம்பாரிச்சுக்கிட்டே போகலாம். அதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திறமை வேணும். திறமைன்னு சொன்ன உடனே எல்லாருமே படிச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. அப்படிலாம் இல்லைங்க. இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு சின்னதாக நாலேஜ் இருந்தாலே போதும், உங்களாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ₹500 இருந்து ₹1000 வரைக்கும் தாராளமாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். இது என்ன ஆப், இதை எப்படி சைன் அப் பண்ணுறது, இதில் எப்படி அந்த போனஸை நம்ம வாங்குறது, இதை எப்படி விளாடுறது, எப்படி வித்ராவ் பண்ணுறது, எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஆப்பை பற்றின ஃபுல் டீட்டெயில் எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆப்பை பார்த்த உடனே வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டோ இல்லை வீடியோ விட்டு வெளியவோ வந்து போயிடாதீங்க. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது, அதை அந்த வீடியோ கடைசியில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஆப்பை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீட்டெயில் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தோன்னே எதுவுமே வந்து உங்களுக்கு புரியாது. என்னடா ஆப் இது, இது எப்படா வந்து இதில் வந்து நம்ம பணம் சம்பாதிக்கிறதுன்னு எல்லாருமே வந்து டோட்டலாக வந்து கன்ஃபியூஸ் ஆகிருவீங்க. அதனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி சுருக்கமாக வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காண்டி நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கார் வந்து நிற்கிது. ஓகேங்களா? ஸோ அந்த 5 காருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5 கார் நிற்கிதுன்னா இப்போ ஃபஸ்ட்டு நிற்கிற காருக்கு 1ஆம் நம்பர், 2வது நிற்கிற காருக்கு 2ஆம் நம்பர், 5வது நிற்கிற காருக்கு 5ஆம் நம்பர். ஓகேங்களா? அந்த மாதிரி 5 காருக்குமே ஒவ்வொரு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ₹200 வந்து போனஸ் பணமாக வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ₹200 போனஸ் பணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ₹1 வெறும் ₹1 கூட வச்சு உங்களால் வந்து பெட் கட்ட முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த ஆப்பில் வந்து கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அந்த 5 காரில் எந்த கார் வந்து ஜெயிக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து பெட் கட்டணும். அதாவது வந்து 1ஆம் நம்பர்லேருந்து 5ஆம் நம்பர் வரைக்கும் கார் நிற்கிது, அதில் 3ஆம் நம்பர் கார் தான் ஜெயிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னு வைங்களேன். அப்போனா இந்த 3ஆம் நம்பர் கார் தான்ப்பா ஜெயிக்கும், இதுக்கு வந்து நான் ₹5 உனக்கு வந்து பணம் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பணம் கொடுத்துட்றீங்க. நீங்கள் சொன்ன கார் வந்து வின் பண்ணிருச்சுன்னு வைங்களேன். நீங்கள் ₹5 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹10 வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் தருவாங்க. ஆமாங்க, நீங்கள் வந்து ஒரு ₹5 வந்து நீங்கள் முதலீடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹10, அதாவது டபுளாக வந்து உங்களுடைய அமௌண்ட்டை வந்து திருப்பி தருவாங்க. இந்த மாதிரி கான்செப்ட் தான் இந்த ஆப்பில் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் புரியல அப்படின்னா இந்த ஆப்பை பற்றி ரிவ்யூ பார்க்கல உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக புரிஞ்சிடும். வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கேட்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? ரெஜிஸ்டர் பண்ணால் தான் இந்த ஆப்புக்குள்ளே வந்து உங்களால் லாகின் பண்ணி உள்ளே போக முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, உங்களோட ரியல் நேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுடைய உண்மையான பேரை வந்து நீங்கள் கொடுக்கணும். உங்களுடைய பாஸ்புக் எடுத்துக்கோங்க. நீங்கள் பேங்க்கில் வந்து எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் பாஸ்புக்கை கையில் எடுத்துகிட்டு அதில் பேர் என்ன போட்டிருக்கோ அதை அப்படியே பார்த்து காப்பி அடித்து இங்கே வந்து டைப் பண்ணிடுங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுத்துருங்க. இந்த இடத்துல கீழே வந்து பார்த்தீங்கன்னா IFSC கோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாஸ்புக்லேயே வந்து இருக்கும். IFSC கோடு நம்பரை பார்த்து அப்படியே இதில் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணுன்ற பாஸ்வேர்டு வந்து நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த விதமான பாஸ்வேர்டு வேணாலும் கொடுத்துக்கோங்க. நம்பரோ இல்லை லெட்டரோ எப்படியோ உங்களுக்கு வேணுன்ற பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே சேம் பாஸ்வேர்டை அப்படியே கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு இருக்கும், அதிலே வந்து கொடுத்துருங்க. இந்த பாஸ்வேர்டை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வித்ட்ராவல் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டு வந்து கேட்கும் கண்டிப்பாக. அதனால் இந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் கொடுத்துட்டு இந்த பாஸ்வேர்டை வந்து நோட்லேயோ இல்லை எதுலேயோ வந்து நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் வந்து மேலே கொடுத்துருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அதனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண தேவையில்லை. சென்ட் எஸ்எம்எஸ் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் வந்து மேலே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கீங்களோ ஸோ அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கோடு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 6 கோடு நம்பர் அந்த இடத்துல வந்து டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா போதும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒருவேளை இவங்க கொடுத்த அந்த வெல்கம் போனஸ் 200 வந்து உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு, நீங்கள் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ஆப்பில் வந்து நீங்கள் பணம் வந்து டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 100 தான் வந்து இந்த ஆப்பில் வந்து டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 50 ரூபாயோ 80 ரூபாயோ 30 ரூபாயோ இந்த மாதிரிலாம் டெபாசிட் பண்ண முடியாது. மினிமம் 100 தான் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? அதை தான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ வந்து டெபாசிட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ராயல் பை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி யூஸ் ராயல் பை அப்படின்னு சொல்லி ஓகேவான்னு கேட்கும். ஓகே அப்படின்னு கொடுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து க்ரோம் ஓப்பனான்னு கேட்கும். க்ரோமை வந்து கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், டெபிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து பணம் கட்டிக்கலாம். இல்லைனா நெட் பேங்க் வச்சுருந்தீங்கன்னா அது மூலமாக பணம் கட்டிக்கலாம். யூபிஐ அண்ட் கூகுள் பை நீங்கள் வேலட் வச்சுருந்தீங்கன்னா அது மூலமாக கூட நீங்கள் இந்த ஆப்புக்கு வந்து பணம் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். கீழே ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய போனஸ் பணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு வந்து வெல்கம் போனஸ் வந்து 200 கொடுத்துட்டாங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பணம் சம்பாரிச்சிட்டிங்க, அதாவது நிறையா மேட்ச்சில் வந்து நீங்கள் பெட் கட்டி நீங்கள் வந்து சம்பாரிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து காட்டும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை ஜெயிச்ச பணத்தை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வித்ட்ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் சம்பாரிச்சிருக்கீங்களோ எல்லாமே டோட்டல் காசை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து காட்டும். மினிமம் வந்து நீங்கள் 500 ரூபா சம்பாரிச்சா மட்டும்தான் வந்து வித்ட்ராவல் பண்ண முடியும். நீங்கள் 100 ரூபா 200 ரூபா சம்பாரிச்சிட்டு அதெல்லாம் அப்படி வித்ட்ராவல் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட 500 ரூபா மினிமம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து வித்ட்ராவல் பண்ண முடியும். அது இந்த ஆப்ஷன்லேயே வந்து போட்டிருக்காங்க, பார்த்தீங்கனாலே தெரியும். இதுக்கப்புறம் அந்த பேங்க் கார்டு அப்படின்னு பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து காட்டுவாங்க. ஏன்னா நம்ம தான் ரிஜிஸ்டர் பண்ணும்போதே நம்ம அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டோம் இல்லைங்களா? அதனால் இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் நம்பர் அந்த இடத்துல வந்து காட்டுவாங்க. ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் மட்டும் பண்ணாலே போதும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்து வித்ட்ராவல் பண்ண போகிறீங்க, அதாவது 500 ரூபா பண்ண போகிறீங்களா 600 ரூபா பண்ண போகிறீங்களா, அந்த அமௌண்ட்டை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் பாஸ்வேர்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, பேமெண்ட் நீங்கள் பண்ணும்போது பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு. ஸோ அந்த பாஸ்வேர்டை வந்து இங்கே வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வித்ட்ரா பண்ண காசு உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆயிரும். உங்களுக்கு வந்து மெசேஜும் வந்துடும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆப்பில் வந்து எப்படி விளாட்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மணி ட்ரீ அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இதில் தான் வந்து நம்ம விளாட போகிறோம். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான டைம் இருக்குது. ஒரு நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சிட்டோமா இல்லை தோத்துட்டோமா அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ வந்து நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் மணி ட்ரீ அப்படின்றத. ஸோ நீங்களும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஒரு கார் வந்து ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா? அதே ஆப்ஷன் தான் இங்கேயும் உங்களுக்கு வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ், ஸ்மாலு, ஓட் அண்ட் ஈவன் இந்த 4 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 4ல் ஏதாவது ஒரு 2 மட்டும் இந்த இடத்துல வர்ற மாதிரி நீங்கள் வந்து கெஸ் பண்ணணும். அதாவது 2 தான் வரணும்னு இல்லை, நீங்கள் 1 மட்டும் வர்ற மாதிரி கூட கெஸ் பண்ணலாம். இந்த 4ல் ஏதாவது 1ஆவது இங்கே மேலே வருமா, அதை கரெக்டாக உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்றது தான் இந்த கேமோட கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பாருங்கள் ஸ்மால் அண்ட் ஈவன் அப்படின்னு இருக்குது. அப்போனா ஸ்மாலு ஈவன் இந்த ரெண்டுமே இந்த இருக்குது பார்த்தீங்களா? அப்போ நிறைய பேர் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மாலில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபாயோ 10 ரூபாயோ வந்து பெட் போட்டிருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஈவனில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபாயோ 10 ரூபாயோ வந்து பெட் கட்டியிருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த ஸ்மாலோ ஈவனோ ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் இங்கே கொடுத்து கெஸ் பண்ணி நீங்கள் பெட் கட்டியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க பெட் கட்டினாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி டபுளாக வந்து அவங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள் லார்ஜுன்னு இருக்குது, ஈவன் இருக்குது. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலுன்னு ஈவனுன்னு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜு ஈவனுக்கு மாறிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து கெஸ் பண்ணணும். ஸோ இந்த சைடு சம் டைப்புன்னு போட்டு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சம் டைப்புன்னு போட்டு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று லார்ஜு, ஸ்மாலு, ஓடிடி, ஈவன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிராவல் ஹிஸ்டோரியை வந்து நம்ம கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள் ஈவன் அப்படின்றது 4 தடவை வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ 4 தடவைக்கு மேலே வராது. அதுக்கப்புறம் ஓடிடி தான் வரும்னு எனக்கு தோணுது. ஸோ இப்போ வந்து பாருங்கள் ஓடிடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் பாருங்கள் ஓடிடி 3 தடவை வந்திருக்குது ஏற்கனவே. 4ஆவது தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் வந்துருச்சு. பட் இந்த இடத்துல வந்து பாருங்கள் 4 தடவை ஈவன் வந்துருச்சு. இப்போ 5ஆவது தடவை வந்து ஓடிடி தான் வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னு வைங்களேன். அந்த ஓடிடி அப்படின்றத ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா சிவப்பாக மாறிடும். இதுக்கப்புறம் கீழே கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை நீங்கள் எவ்வளோ பெட் கட்ட போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணி 1 ரூபான்னா 1 ரூபா அப்படின்றத கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து பாருங்கள் நான் அந்த ஓடிடி அப்படின்றத கிளிக் பண்ணி நான் வந்து 1 ரூபா அப்படின்னு கொடுத்து பை பண்ணி 1 ரூபா வந்து நான் பெட் வச்சுட்டேன். இதுக்கப்புறம் ஓடிடின்னு வந்துச்சுன்னா எனக்கு 2 ரூபா கிடைக்கும். ஈவன் வந்துருச்சுன்னா எனக்கு வந்து அந்த 1 ரூபா வந்து போயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பாருங்கள் ஓடிடின்னு வந்துருச்சு பாருங்கள்.
இப்போ வந்து பாருங்கள் மேலே வந்து எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டுவாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து காட்டிட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி தான் இப்போ வந்து என்கிட்ட 24 ரூபா இருந்துச்சு, நான் 1 ரூபா போட்டேன், இப்போ எனக்கு 26 ரூபாயா வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து கெஸ் பண்ணணும். அதாவது வந்து இந்த இடத்துல ஓடிடி வருமா, இல்லை இந்த இடத்துல ஈவன் வந்து இந்த இடத்துல வருமா, இல்லை இந்த லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் வருமா, இல்லை இந்த லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் வருமா அப்படின்னு நீங்கள் வந்து கெஸ் பண்ணணும். இந்த டிராஃபிக் ஹிஸ்டோரியை நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதாவது வந்து தொடர்ந்து ஒரு 4 தடவை ஈவன் வந்துருச்சுன்னு வைங்களேன், 5ஆவது தடவை ஓடிடி தான் வரும் அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு 5 தடவை ஓடிடி மட்டும் வந்துருச்சுன்னு வைங்களேன், 6ஆவது தடவை ஈவன் தான் வரும். அப்போனா அதில் வந்து நம்ம காசு கட்டி பார்க்கலாம், அதில் வந்து நம்ம பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசித்து அடுத்தது 4 தடவை இது வந்துருச்சுன்னா அடுத்த 5ஆவது தடவை வேறு தான் வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ இந்த மாதிரி நீங்கள் பெட் கட்டினீங்க அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டினீங்களோ அதை வந்து உங்களுக்கு டபுளாக வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து கான்செப்ட். ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க, கீழே வரிசையாக நம்பர் வந்து கொடுத்துட்றாங்க. நீங்கள் வந்து எந்த நம்பர் வந்து அந்த இடத்துல ஷோ ஆகும், ஸோ இந்த ஆப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே ரோல் ஆகி இந்த ஆப்ஷனில் வந்து நிற்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணணும். கெஸ் பண்ணி அதில் 1 ரூபாயோ 2 ரூபாயோ வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அவங்க கொடுக்குற 200 ரூபாயை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் நினச்ச மாதிரியே அந்த நம்பரோ இல்லை நீங்கள் அந்த கெஸ் பண்ண அந்த ஆப்ஷனோ வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் 2 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4 ரூபாயா வரும், நீங்கள் 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபாயா வரும், நீங்கள் 100 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாயா வரும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரீப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நான் ஆரம்பத்திலே வந்து சொல்லியிருந்தேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கையிலேருந்து உங்கள் கை காசு போட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த காசு வந்து லாஸ் இல்லாமல் எப்படி வந்து லாபம் பெறலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா 2000 ரூபா அப்படின்னு சொல்லி இந்த ஆப்பில் வந்து நீங்கள் பணம் வந்து போட்டுறாதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபா போனஸ் பணம் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த பணத்தை வச்சு நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் விளாண்டிங்க, பட் உங்களுக்கு எல்லாமே வந்து லாஸ் ஆயிடுச்சு. அவங்க கொடுத்த 200 ரூபாயுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பணமும் அந்த அக்கௌண்ட்டில் வந்து இல்லை. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கையில் இருந்து தான் அந்த ஆப்புக்கு வந்து பணம் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்படி டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் வந்து அந்த ஆப்பில் வந்து நம்ம வந்து டெபாசிட் பண்ண முடியும். 100 ரூபாவில் இருந்து தான் 500 ரூபா 1000 ரூபா அந்த மாதிரி வந்து நம்ம டெபாசிட் பண்ண முடியும். நீங்கள் 50 ரூபா 10 ரூபா அந்த மாதிரிலாம் டெபாசிட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ மினிமம் வந்து உங்களால் 100 ரூபா தான் டெபாசிட் பண்ண முடியும். அப்படின்ற பட்சத்தில் 100 ரூபா மட்டுமே பண்ணுங்கள். 100 ரூபாய்க்கு மேலே வந்து பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? 100 ரூபா மட்டுமே பண்ணுங்கள், அதுவே போதும். எல்லாருமே எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு தடவை 1 ரூபா கொடுத்து நீங்கள் நினச்சது வந்துருச்சு, உங்களுக்கு 2 ரூபாயா கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்ச உடனே நான் அடுத்த டைம் வந்து 10 ரூபாயா போடுறேன், எனக்கு 20 ரூபா கிடைக்கும், நான் இப்போ வந்து அடுத்த டைம் வந்து 50 ரூபா கொடுக்குறேன், நான் நினச்சது வந்துருச்சுன்னா எனக்கு 100 ரூபா வந்துடும், நான் 1000 ரூபா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து 2000 ரூபாயா வந்துடும் அப்படின்னு நினச்சி தயவு செஞ்சு யாருமே இந்த ஆப்பில் வந்து அந்த அளவுக்கு பெரிய அமௌண்ட்டாக கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கவுத்து விட்டுரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு சூதாட்டம் மாதிரி தான். ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ரம்மியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி மெத்தட் தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்கள் எதை நினச்சி ஒரு பெரிய அமௌண்ட் வந்து அதில் வந்து போடுறீங்களோ, ஸோ நீங்கள் நினச்ச நம்பர் ஒரு வேளை வரலன்னு வைங்களேன், இந்த ஆப்பை வந்து எவன் தயாரித்தானோ அவன் வந்து தின்னுட்டு போயிடுவான் உங்கள் காசை. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய பணத்தை வந்து வேஸ்ட்டாக வந்து செலவழிக்காதீங்க. 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ 1 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அதில் வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த தடவை வேறு இதில் 1 ரூபா போடுங்க. இல்லை அதுவும் லாஸ் ஆகிடுச்சுன்னா திரும்படியும் 1 ரூபாயே போடுங்க. ஸோ அதுலேயும் லாஸ் ஆகிடுச்சுன்னா திரும்படி 1 ரூபா போடுங்க. இப்படி மட்டும் போடுங்க. நீங்கள் ஒரு தடவை 2 ரூபா போட்டு உங்களுக்கு லாபம் வந்துச்சு அப்படின்னா திரும்படி 2 ரூபாயே போடுங்க. லாபம் வந்துச்சுன்னா திரும்படி ஒரு 2 ரூபா 3 ரூபா இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டாக போட்டு ஒரு 2 ரூபா 5 ரூபா 10 ரூபான்னு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. வித்ட்ராவல் பண்ணுறது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபா 2000 ரூபா வந்து பணம் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சம்பாரிச்ச பணம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 500 ரூபா வந்து குறைஞ்சது நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 500 ரூபாயை உடனே வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. 1000 ரூபா 2000 ரூபா வச்சிருந்து நம்ம வந்து ரெண்டாவது வந்து வித்ட்ராவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்பில் ஒரு 2000 ரூபா 3000 ரூபா அப்படியே ஸ்டாக் வச்சிடாதீங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 500 ரூபா வந்து மினிமம் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பணத்தை அப்படியே நீங்கள் வித்ட்ராவை எடுத்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து மாற்றிடுங்க. 1000 ரூபா சேரட்டும் 2000 ரூபா சேரட்டும் மொத்தமாக நம்ம வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 1000 ரூபா தான் வந்து வித்ட்ராவல் பண்ண முடியும், 2000 ரூபா வித்ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு அந்த 1000 ரூபா பணத்தை வந்து அந்த ஆப்புக்காரங்க வந்து பிடுங்கி வச்சுக்குவானுங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 500 ரூபா வந்து மினிமம் சம்பாரிச்சிட்டிங்கன்னா அதை வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கோங்க.
இந்த வெப்சைட் லிங்க், இந்த ஆப்போட லிங்க், 2 லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க கிளிக் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்ல செட் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கலாம்.